கைஸ் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட மேட்ச் வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ ஒரு பயங்கரமான வெற்றிக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா சென்னை vs எஸ்ஆர்ஹெச்சோட 8-8 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 18 மேட்ச்ல 13 வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸும் 5 வாட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சிருக்காங்க. அதுல கடந்த 6 போட்டிகள் 2020 இருந்து ஸோ இந்த வருஷம் வரையும் 6 போட்டி நடந்திருக்கு. அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் 4ம் 2 சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம டைரக்டா அப்படியே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு போனீங்கன்னா ஒரு பயங்கரமான டீம் பர்ஃபார்மன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கடந்த 2 மேட்சா பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடல. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடாமையே அவ்வளவு தூரம் மேட்ச் எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு டீம் காம்பினேஷன் செட் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு பேட்டிங் பண்றாங்க. ஸோ முக்கியமா நேற்று போன மேட்ச் 227 ரன்லாம் சாதாரணமா அடிச்சுட்டு போனாங்க. ஒரு பக்கம் டெவின் கான்வே, டியூபே அண்ட் அஜிங்கே ரகானுங்க. ஸோ 50 லட்சம் கொடுக்கும்போது இவர் ஏன்பா எடுக்கிறீங்க அப்படின்றத கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒரே பதிலடி பேட்ல கொடுத்துட்டு இருக்காரு அஜிங்கே ரகானே. அதுவும் அவர் ஆடுற ஸ்ட்ரைக் ரேட்லாம் அதிகம். ஸோ என்னை பொறுத்த வரையும் பவர் பிளேல அதிகமான 200க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க ஒரு பிளேயர் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ரகானே தான் திகழ்றாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட வந்து இந்த சீசன்ல கிரியேட் பண்ணிருக்காரு. கிடைச்சது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கரெக்டா யூஸ் பண்ணி டீம்ல இப்ப சஸ்டெயின் ஆயிருக்காரு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் டூபையோட ஃபார்மா இருக்கட்டும், டெவன் கான்வேயோட ஃபார்மா இருக்கட்டும், இல்ல ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்மா இருக்கட்டும், எல்லாருமே கம்ப்ளீட்டா ஒரு ஃபார்மா வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்ஜுரி கன்சர்ன்ஸும் ஒரு பக்கம் இருக்கு. தீபக் சார் அன்அவைலபிள், பென் ஸ்டோக் ஃபிட் ஆகிட்டே வராரு, ஃபிட் பவுலிங்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு மேட்ச்ல வருவாரா அப்படின்றதே கேள்விக்குறி. ஸோ அவரை வந்தா யாரு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் டெவன் கான்வே எடுக்க முடியாது, மொயின் அலி ஸ்பின்னும் இருக்கு, பேட்டிங்கும் இருக்கு, எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பத்திரானா போன மேட்ச் எப்படி போட்டாரு, அவரால் தான் ஒரு மேட்சே ஜெயிச்சிருக்கோம், அவரையும் எடுக்க முடியாது. தீக்ஷனா ஒருத்தான பவுலரு, ஸ்பின் பவுலரு. ஸோ எப்ப எந்த பிச்சா இருந்தாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தரை விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போன மேட்ச்ல இருந்த அதே 11 தான் இந்த மேட்ச்லயும் இருக்க போது, எந்த மாற்றமும் பண்ண மாட்டாங்க. பட் எங்க ஒரு பெரிய பிரச்சனையா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குன்னா அந்த பவர் பிளே தாங்க. என்னதான் போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாலும் கடந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 15 ரன், கடைசி 4 ஓவர் 60 ரன்ன்ற மாதிரி ரன் அதிகமா கொடுக்குறாங்க பவர் பிளேல. ஸோ அந்த பவர் பிளேல மட்டும் விக்கெட் எடுத்துட்டு ரன்னை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா செமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல ஸ்பின்னர்ஸை வச்சு கலக்கிடுவாங்க ஒரு பக்கம். அந்த அளவுக்கு ஜடேஜா வேற மாதிரி இருக்காரு இந்த சீசன்ல ஃபார்ம். அவர் போடுறது எல்லாமே லெஸ் தென் எக்கானமிக் 5 தான். விக்கெட் வேற அப்படியே பறக்க விடுறாரு ஒரு பக்கம். ஸோ ஸ்பின் அட்டாக்கை பொறுத்தவரையும் பயங்கரமா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டாமினேட் பண்ற சைடா இருக்கு. பட் என்னதான் மிஸ்டேக் ஆனாலும் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு சில குறைகள் நிறைகள் இருக்குது. அந்த பவர் பிளேலயும் சரி, டெத் ஓவர்லயும் சரி, இது மட்டும் தான் மெயின் பிரச்சனையா இருக்கு. நம்ம அப்படியே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை போனீங்கன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகலைங்க. போன மேட்ச் ஒரு அந்த ஸ்கோரையும் சேஸ் பண்ணாம பேட்டிங் ஆடுறது இல்ல. ஸோ 8 கோடி ரூபாய் எடுத்த மயக் அகர்வால் ஆடல. அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதி ஃபார்ம்ல இல்ல. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஓப்பனிங் ஆடுற அந்த பவர் பிளேலயே ரன் வராம விக்கெட்டை வாரி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுல முக்கியமா மயக் அகர்வால் போன மேட்ச் என்னதான் 45 எடுத்திருந்தாலுமே அதை வந்து அவர் குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் ஆடல. ஸோ அவர் பாட்டு தள்ளி தான் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கும் அந்த ஃபார்ம் வரல. இது ஒரு பக்கம். ஸோ ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடியவர் ராகுல் திரிபாதி. ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரொம்ப குரூஷியலா இருப்பாரு. ஒருவேளை அவரும் ஃபார்முக்கு வரலன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா ஆரி ப்ரூக் என்னதான் செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அவருக்கு ஸ்பின்னருக்குன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கிளியராகவே இந்த ஐபிஎல்ல தெரியுது. ஃபாஸ்ட் பவுலரை நல்லா ஆடுறாரு, ஸ்பின்னரை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுவும் சேப்பாக்கம் மாதிரி ஸ்டேடியத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்பின்னரை வந்து சமாளிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை எப்படி ஆரி ப்ரூக் டேக்கிள் பண்ண போறாரு, இதுதான் அவருக்கு முக்கியமான பாடமான ஒரு பிச்சா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் ஏடன் மார்க்கர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஸ்பின் எல்லாம் பெட்டரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ல ஏடன் மார்க்கம் இருக்காரு. பட் அவரும் இந்த பிச்சை எப்படி பண்ணி இது பண்றாங்கன்ட்டு அவங்க டீம்ல வைட்டான மெம்பர்ஸ் இருக்காங்க. பட் அவங்கள ஃபார்ம்ல இல்லாததான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பேட்டிங் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பவுலிங்லயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. உம்ரான் மலிக் ஒரு மேட்ச் 28 ரன் அடிச்ச உடனே அவர் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்ல நம்ம நடராஜனும் ஒரு 50க்கு மேற்பட்ட ரன்கள், வாஷிங்டன் வந்து ஃபார்ம்ல இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க தரப்புல இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட கோட்டை, இது ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டையில வந்து இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பண்ணி இது பண்ணி ஒரு மிகப்பெரிய குரூஷியலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிச்சை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஸ்பின் பவுலர்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ ஏடன் மார்க்கரும் நல்லா ஸ்பின் போடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து எப்படி போட போறாரு, பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற எபிலிட்டிலாம் நிறைய இருக்கு. பட் அவர் கொஞ்சம் குரூஷியலா இருப்பாரு. பட் அவர் ரீசெண்டா போட்ட பவுலிங் எல்லாமே அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. பட் சன்ரைசர்ஸை பொறுத்தவரையும் அவங்க தெளிவா சொல்லியிருந்தாரு போன மேட்ச், போன சீசன்ல பண்ண தப்பே நாங்க திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேப்டன் சொல்லியிருந்தாரு. ஸோ போன சீசன்ல அவங்க அடிப்பட்ட காயத்திலிருந்து இன்னும் மீண்டு வரதுக்கே இன்னும் தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது.
இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்ப்ளீட் ஸ்குவாடா விளையாடுறாங்க. டோனி பண்ற ஒவ்வொரு மூவும் கரெக்டா செட் ஆகுதுங்க. ஒரு சில மூவ்ஸ்லாம் வேற லெவலா பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு கடப்பார பேட்டிங் லைன் இப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணனா எதனா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிரிக்கெட் விளையாடியே ஆகணும் சன்ரைசர்ஸ். பட் அவங்க கிட்ட எபிலிட்டி இருக்குங்க. ஸோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்குவாடும் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் என்ன அந்த திறமையை வெளிக்கொண்டு வர நேரம் தான் அவங்களுக்கு அமைய மாட்டேது. அந்த ஃபார்ம்ல இல்ல. மைக் அகர்வாலா சரி, இல்ல ராகுல் திரிபாத்தியா சரி, என்ட்ரி கிளாஸ், இவங்க எல்லாமே ஒரு நல்ல பேட்ஸ்மேன், டாப் 5 ஒரு கன்னான பேட்டிங் லைன் அப். பட் அந்த அளவுக்கு அவங்க ஃபார்முக்கு வரல அப்படின்றது தான் ஒரு குறியா இருக்குது. பட் என்ன பொறுத்தவரையும் இன்னைக்கு மஞ்ச சட்டை தாங்க ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் போர்டில் ஒரு 200, 250, 220 ரன் மேல ஸ்கோர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் டீம் மேல ப்ரெஷர் ஆயிடும் சேஸ் பண்ணும்போது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரையும் சென்னை தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க.